ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் குட் நைட். நான் நைட் வீடியோ போடுறதுனால நம்ம குட் நைட்டுன்னு வச்சுட்டேன். ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ அண்ட் தென் இன்னைக்கு கார்த்திகை தீப விழாவா, அந்த ஃபெஸ்டிவல் நேம் எனக்கு சரியாக தெரியல, ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, தெரிஞ்சவங்க கீழே சொல்லுங்கள். அண்ட் தென் எல்லாருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அப்படி தானே, நல்வாழ்த்துக்கள். ஆமாம், எல்லாருக்குமே இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சிறுடா? இல்லைங்க பிடிச்சிச்சு அணிஞ்சிடாதா. எல்லாருக்கும் இனிய கார்த்திகை திருநாள், தீபாவளி நாள், தீபாவளி நாட்ட தீபாவளி. இட்ஸ் என்னது, நமக்கு என்ன கலர் பிடிக்கும், நம்ம மேட்சிங்காக போடுவோமா? ஸோ ஓகேவா, இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு உங்கள் எல்லோரும் சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நான் எப்படி கையில் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, என்ன ஒரு ஸ்மோக்கு, இதில் தான் கேன்சர் வரும் போல். என்னடா வீடியோ ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. ஸோ பட் டைட்டில் பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினச்சிப்பீங்க. பட் அதுதான் ரியல். ஸோ இன்றைக்கி என்ன டே? எலெக்ஷன் டேலாம் சொல்லிடாதீங்க, என் பர்த்டேன்னு சொல்லிடாதீங்க. இன்றைக்கி டிசம்பர் 6ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமனும் இந்த மதுரை வீரன் காமெடிஸ்லாம் பண்ண வேண்டாம். ஸோ பட் நம்ம இன்றைக்கி பேச போகிறது பாபர் மசூதி பற்றி. என்னடா இவ்வளோ சீரியஸான டாபிக் எடுத்துகிட்டே போசுக்குன்னு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கே நான் இதை ஃபுல் டீட்டெயில் நான் இதுவரை தெரிஞ்ச கிடையாது. நான் நியூஸில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது நியூஸ் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும். அந்த டைமில் நான் 11th 12th படிச்சிருந்தேன் அந்த டைம். ஸோ அந்த டைமில் இந்த நியூஸ்லாம் நடக்கும்போது நான் என்னடா நியூஸ் எப்போ பார்த்தாலும் இந்த 4 பேர் உட்காந்து சண்டை தான் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ பட் அங்கே என்ன தான் நினச்சி 1992 டிசம்பர் 6 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நான் தெரியணும்னு பார்த்தப்போ வாசிக்கும் போது நான் பல ஆச்சரியங்களை பார்த்தேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பாருங்களேன், இந்த இப்போ முஸ்லீம் ஃப்ரெண்டு ஹிந்து ஃப்ரெண்டு இருக்கான்னா நம்ம பிரியாணி ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பலகாரங்கள் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், டேய் எங்கடா பிரியாணி அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும், நீ இந்த டைம் இந்த மாதிரி ரீசெண்டாக எடுத்துக்கிட்டோம்னா கொழுக்கட்டை எங்கடான்னு கேட்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம். நாமளாம் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு சந்தோஷப்பட்டு இருந்தோம்னா, பட் தமிழ்நாட்டில் இப்போவுமே பாருங்களேன், ராவணன் வந்து நம்ம தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு மன்னன். பட் அவருக்காக நம்ம பேசாமல் பட் ராமரை வணங்குறோம். நம்ம இது வந்து ரிலீஜியஸ் சைடாக போவோம். ஒரு வரலாற்றாக பார்த்தோன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோன்னா இதுதான் உண்மை. ஒரு அண்ணன் ஒரு தங்கைக்கு இகழ்ந்த இழிவை கண்டு கோபம் கண்டு எழுந்து சென்று போரிட சென்ற ராவணன். அப்படிப்பட்ட ராவணன், அவன் கதையெல்லாம் நம்ம பேசுகிறது கிடையாது, அவனை பற்றி பார்க்குறது கிடையாது. பட் நம்ம ராமரை பற்றி பேசுவோம், ராமர் சீதை கண்ணன் ராதை அப்படின்லாம் பேசுவோம். பட் இதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலுமே நம்ம ரியாலிட்டியில் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஏன்னா இப்போ இதுக்கு எனக்கு தோணுது என்னென்னா, நம்ம ஸ்கூல் புக்ஸ்லலாம் பார்த்துருப்போம்னாலே நிறைய முகலாய மன்னர்ஸாக இருக்கட்டும், முஸ்லீம்ஸ் மன்னராக இருக்கட்டும், ஸோ நார்த் சைடில் உள்ள மன்னர்கள் அதிகமாக பேசுவோம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா, வீர சிவாஜி அப்படின்னு நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் தென் இவர் ராணி லக்ஷ்மி பாய், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ நார்த் சைடில் நிறைய மன்னர்கள், நிறைய பேர், முகமது கஜினியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம். நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் ஃபுல்லாமே மேக்ஸிமம் டாபிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். பட் ரியாலிட்டியில் நான் ஒன்று யோசிக்கேன், நம்மளோட மண்ணில் பிறந்து வாழ்ந்த எத்தனையோ மன்னர்கள் இருக்காங்க. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடு பாண்டியர் மன்னர்கள் இருக்காங்க, பல்லவாஸ் இருக்காங்க, சேரர்கள் இருக்காங்க. இவங்களெல்லாம் பற்றி நம்ம மண்ணில் பிறந்த, நம்ம தமிழ் மீடியத்தில் படிக்கிற, நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிற ஒவ்வொரு பையனும் அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் எங்கேயோ தாஜ்மஹாலை கட்டின ஷாஜகானை பற்றியோ முகலாயர்ஸை பற்றியும் படிக்கிறது முக்கியம்தான், முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இதுக்குன்னு இன்னொரு லெசன் கொடுக்கலாம், இதுக்குன்னு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம். இது முகமது கஜினி இவருடன் போருடன் சென்றார் என்கிற ஒரு பக்கத்தையே கொண்டு வருவாங்க, ஒரு டாப்பிக்கையே கொண்டு வருவாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டையே கொண்டு வருவாங்க. பட் இது நம்ம ராஜராஜ சோழனை பற்றியோ, ராஜேந்திர சோழனை பற்றியோ, அருள்மொழிவர்மனை பற்றியோ நிறைய எத்தனையோ மன்னர்கள் இருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்ல, ரீசெண்டாக நம்ம எல்லாருக்குமே ஹிஸ்ட்ரிஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த இதையுமே கொஞ்சம் புக்ஸில் ஆட் பண்ணால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இல்லைனா போக வேண்டியதான்டா அப்படிங்கிற மாதிரி, போக வேண்டியதானடா அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ இந்த நம்ம பார்க்க போகிறது பாபர் மசூதி கேஸ்.
பாபர் மசூதி கேஸா? நீ இவ்வளோ டாபிக் இவ்வளோ லென்த்தாக பேசிட்டு வந்து பாபர் மசூதி கேஸ் தானா அப்படின்னு? ஆமாங்க. இதில் வந்து December 6, 1992 என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து கட்டினது யாருன்னு போல யாருக்குமே தெரில, நிறைய பேருக்கு அந்த நியூஸ் மட்டும் தான் தெரியும். அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு, அதுக்கு மேலே இவங்க வந்து ஒரு முஸ்லீம்ஸ் வந்து ஒரு இதை கட்டியிருக்காங்க, மசூதியை கட்டியிருக்காங்க. அதை வச்சு தான் பிரச்சனை நினச்சிட்டு இருக்கும். பட் அதை கட்டினது யாருன்னு பார்ப்போமே. இவர் வந்து நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடாக இருக்கட்டும், அதாவது பானிப்பட்டாக இருக்கட்டும், பிறகு இந்த பீகார் சைடாக இருக்கட்டும், இந்த சைட்லாம் போரிட்டு அதில் வந்து ஜெயிச்சதுனால இவர் வந்து அயோத்தியில் ஒரு கட்டுறாரு. ஓகே, பில்டிங் பண்ணுறாரு. அதாவது இவங்களுக்குன்னு, அதாவது அவங்க மத சார்புப்படி இவர் ஒரு பில்டிங் கட்டுறாரு. அந்த இடத்து பேர் தான் அயோத்தி. அந்த அயோத்தியில் கட்டுறது தான் பாபர் மசூதி. அந்த பாபர் அவர் பேர் வந்து சுகீர் உதீன் பாபர். இவர் தான் அந்த பில்டிங்கை கட்டுறாரு. ஸோ இவர் ஓகே கட்டிட்டு போயிட்டார். இப்போ அந்த நியூஸ்லாம் எவ்வளோ வயலன்ஸாக, எவ்வளோ ரெவல்யூஷனாக, எவ்வளோ ஒரு சென்சேஷனாக போயிட்டு இருந்துச்சின்னு நம்ம எல்லாருக்குமே லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ், என் பிறந்த வருஷத்துக்கு முன்னாடியே இந்த போர் ஆரம்பிச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இது வந்து 30 இயர்ஸுக்கு முன்னாடி, ஓகேவா, 30 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நடக்குது. அதாவது அவர் கட்டினார்ல, அது பாபர் கட்டினார்ல, அதுக்கப்புறத்துலேருந்து 30 வருஷமாக அது ஒரு பிரச்சனை, ரெவல்யூஷன்ப்பா வேற லெவலில் போய்ட்டு இருக்குது. இவர் வந்து எப்போ கட்டார்னா 1528, அதாவது 1528ஆம் ஆண்டில் கட்டிட்டு இதுக்கப்புறம் அவர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல அந்த மலைக்கு கீழே ஒரு அந்த மலை மேலே ஆல்ரெடி அயோத்தியில் ராமர் கோவில் ஒன்று இருந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாரோட பாயிண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அதாவது அந்த அயோத்தி மலையில் ஒரு ராமர் இது இருக்குது, கோயில் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, அதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவர் சொல்கிறாரு இது வந்து முஸ்லீம்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவரோட காலங்கள்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் 1855 நிறைய ரைட் விங் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம ஆல்ரெடி ரைட் விங் லெஃப்ட் விங் பற்றிலாம் பேசியிருக்கோம்ல. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரைட் விங்ஸ் உள்ள ஒரு ஹிந்துஸ் இது இருக்காங்கல்ல, ஹிந்து குரூப்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ரைட் விங் உள்ளவங்க, அவங்க வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து கட்டக்கூடாது, இது வந்து முஸ்லீம்ஸும் கிடையாது, இது வந்து ஹிந்துவானா அதாவது ராமர், அதாவது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ராமர் கட்டின கோயில் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்த அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கும்போது, விசாரிச்சுலாம் பார்க்கும்போது இவர் ராமர் தான் இங்கே பிறந்தார், இங்கே தான் வளர்ந்தார் அப்படிங்கிறதுக்கான நியூஸ் வந்து சான்று வந்து எங்கேயுமே கிடைக்கல. இதெல்லாம் வந்துச்சு. ஓகே, பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா உனக்கும் இடம் வேணும், இவனுக்கும் இடம் வேணும். ஸோ 2 பேருக்கும் நான் என்ன பண்ணுறேன், நீயும் இந்த இடத்துல அந்த சைடு எடுத்துக்க, நீ இந்த சைடு எடுத்துக்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு இந்த இடம் வேணும், இந்த இடத்துல தான் வேணும், அயோத்தி மலை மேலே தான் வேணும். அந்த இடம் இருக்கிறது வந்து பியூட்டிஃபுல்லான இடமாங்க. ஸோ அதனால் அப்படிப்பட்ட இடம் தான் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அவங்க பற்றி அதை 2 பேரையும் பற்றி விட்டாங்க. ஸோ ஓகே, 2 பேருக்குமே வேணாடா, 2 பேரையுமே பற்றி விட்டு போயிட்டாங்க. பட் அந்த கட்டிடத்தில் உள்ள அந்த ஸ்ட்ரக்சரில் உள்ள ஒரு அந்த ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். அது எப்படின்னா, நான் இப்போ இந்த ரூம்லேருந்து இப்போ ஒரு மூலையிலேருந்து லைட்டாக அப்படின்ட்டு ஏதாவது முணுமுணுத்தா கூட, அதை ஒரு விஸ்பர் பண்ணால் கூட ஆப்போசிட் சைடில் அந்த கார்னரில் இருக்கவங்களுக்கு தெளிவாக கேட்குமா. ஸோ அந்த அளவுக்கு அந்த பில்டிங்கில் ஸ்ட்ரக்சர் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதனாலேயுமே அந்த முஸ்லீம்ஸ் வந்து அவங்க வந்து அந்த இடத்த விட்டு கொடுக்கல. பட் 1949 அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது. ராமரோட சிலையை ஒருத்தர் வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சிடுறாரு. அதாவது ராமருக்கு பாதி, ராமர் வழிபாட்டு தலம் பாதி, இந்த சைடு முஸ்லீம் அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ள கோயிலுக்குள்ளே வெளியேருந்து ஒரு சிலையை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு, இல்லை ராமர் வெளிப்பட்டுட்டாரு, ராமர் வந்து எல்லா மக்களும் காட்சியளிக்காரு அப்படின்ட்டு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. பட் இது வந்து வெளியேருந்து ஒரு 2 பைல்வான்ஸ் மூலமாக யாருக்கும் தெரியாமல் உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு, அதை வந்து பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூ. இன்றைக்கி வந்து பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஒரு கட்சி, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா மேலே உள்ள ஆளுங்கட்சினே சொல்லலாம். ஸோ அந்த ஆளுங்கட்சியோட ஸ்டார்டிங் வேறு இங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, அந்த பொலிட்டிஷியனுங்கிறது. ஸோ ஓகேவா, இவங்களோட ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், இந்த இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து வெறும் கொஞ்சம் பார்ட்டிஸ் தான் ஓப்பன் ஆகிருந்துச்சு. அதாவது இந்த தொகுதிகள்னு சொல்லுவாங்கள்ல, இந்த தொகுதிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிச்சிருந்தாங்க. முதல்ல பார்த்தோம்னா, அதாவது 1984 2 தொகுதி, அதுக்கப்புறம் 1991 இந்த கேஸ் எடுத்து அவங்க வந்து இதுக்கு சாதகமாக பண்ண உடனே 117 தொகுதி. இதுவே அதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1998 வெற்றி பெற்று 179. அடுத்த வருஷமே 1999 இன்னொரு எலெக்ஷன் நடக்கு, அதில் 182 இடத்த ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கேஸோட சென்சேஷன் எந்த அளவுக்கு மக்கள் மனசில் வந்திருக்கும். ஸோ இந்தியாங்கிறது ஒரு ஹிந்து நாடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் இது வந்து ஒரு காமன் நாடு. இங்கே வந்து சீக்கியம் இருக்கலாம், புத்தாஸ் இருக்கலாம், கிறிஸ்டியானிட்டி இருக்கலாம், அண்ட் தென் ஹிந்துஸ் இருக்கலாம், சீக்கியம் வாட் எவர், முஸ்லீம்ஸ் யார் வேணால் இருக்கலாம். இது வந்து இந்தியாங்கிறது வந்து ஒரு காமன் நாடு. ஸோ அதனால தான் வெளிநாட்டில் உள்ள எல்லா நாடுமே இந்தியாவை கண்டு மெச்சிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே உள்ள பல மதங்கள், பல மொழிகள், பல
வேறுபாடுகள், கலாச்சாரங்கள், அந்த கண்ணியம் அப்படிங்கிற ஒன்றதுனால தான் எல்லாருமே இன்னும் வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா 1992 வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வைக்காங்க. இது வந்து எங்களுக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹிந்து கம்யூனிட்டிலேருந்து கொண்டு போய் வைக்காங்க. பட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மேலே உள்ள இந்த நேருஜி எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வேணாம், பூட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு பூட்டிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த பூஜைலாம் நடத்துவாங்கல்ல, வெளியே வச்சு பூஜை நடத்துகிறாங்க. பெரிய பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து உட்காந்து பூஜை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பூஜை நேரத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பாக எஸ்கார்டுக்கு பல போலீஸார்ஸ் வந்து அடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ திடீர்னு ஒரு 2 பேர் கூட்டத்துலேருந்து 2 பேர் கிளம்பி நேராக அந்த மேலே அந்த பாபர் மசூதி மேலே அந்த ஒரு ஆர்க்கிட்ட ஷேப் இருக்கும்ல, ஸோ அது மேலே கொண்டு போய் அதை இடித்து கடப்பாரை வச்சுடுச்சு. அது மேலே ஒரு ஃப்ளாக், ஒரு பர்டிகுலர் கலர் ஃப்ளாக் வந்து அதில் வந்து மாட்டின உடனே அங்கே உள்ள பொலிட்டிஷியன்ஸ் யாருமே வந்து அங்கே பூஜை பண்ணுற யாருமே வந்து அப்படி பண்ணாதப்பா, தப்புப்பா, 2 பேருக்கு தான்ப்பா இடம் போதும், அதனால் அப்படி பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்ட்டு அவங்க சைட்லேருந்து சொல்லலை. இவங்க சைட்லேருந்து செம காண்டாயிட்டாங்க. அதாவது முஸ்லீம் சைட்லேருந்து செம காண்டாயிட்டாங்க. அவங்களுக்கு இது எப்படிப்பா காமனாக இருக்கிற இடத்துல இவங்க எப்படி பண்ணலாம், இவங்க யாருமே இது கேட்க மாட்டாங்க. போலீஸ் பார்த்தோம்னா போலீஸ் வந்து அப்படியே நைஸாக அப்படியே அந்த நேரத்தில் உள்ள போலீஸ் வந்து அப்படியே நவுண்டு போயிட்டாங்க. ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால இவங்க வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அந்த டைமில் பார்த்தோம்னா இந்த கட்சி வந்து, அதாவது இந்த பொலிட்டிக்கல் கேமே அதை வச்சு தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த என்னைக்கு அயோத்தியோட மொத்த இதையுமே எடுத்துக்கிட்டாங்களோ, கேஸையுமே எடுத்தாங்களோ, அன்னையிலேருந்து அவங்களுக்கு வின்னு தான். ஸோ ஏன்னா பார்த்தோம்னா மெஜாரிட்டி பார்த்தோம்னா ஹிந்து பீப்புள்ஸ் தான் நம்ம இந்தியா அதிகம். ஸோ அப்படி பார்க்குறப்போ இதனால தான் அவங்க தொகுதியிலையும் வின் பண்ணாங்க. அண்ட் தென் அந்த கோயிலையுமே அதுக்கப்புறம் பல கேசஸ்லாம் போச்சு. அதையுமே சொல்கிறேன், 2000 பேர் இறந்தாங்க அந்த சண்டேயில் மட்டும். அதுக்கு அடுத்த 2 நாளில் அந்த பில்டிங் சுத்தமாக சுக்குநூறாக நொறுக்கிட்டாங்க. பாபர் மசூதி இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இதில் வந்து 2000+ மேலே இறந்து போயிட்டாங்க. இதுக்கு பதிலடியாக பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேயும் உள்ள முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஹிந்து கோயில் இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்குள்ளேயும் ஹிந்து கும்பிட்ற சில பேர் இருப்பாங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளேயுமே முஸ்லீம்ஸ் வந்து பல பேர் இருப்பாங்க, நம்ம முஸ்லீம் மாஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கட்டிடங்களை, அந்த மாதிரி இடத்தெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கட்டும், பங்களாதேஷ்லேயே இருக்கட்டும், அங்கே உள்ள முஸ்லீம்ஸ் வந்து அங்கே உள்ள இது கோயில்களாக இருக்கட்டும், ஹிந்து கோயில் வாட்டவர் எல்லா ஹிந்து கோயிலையுமே போட்டு அடித்து நொறுக்கி அதை வந்து நாசம் பண்ணுறதா போயிட்டாங்க. இதை வந்து ரேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1993 எப்படி மாறுதுன்னா, மும்பையில் நடந்த பிளாஸ்ட்னு அதை பற்றி போன வாரத்துக்கு முன்னாடி தான் அதோட ஹிஸ்டாரிக்கல் டே அன்னைக்கு தான் அந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நான் பற்றி பேசணும்னு நினச்சேன். பட் நான் அதை ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்குள்ள அது வேறு விஷயம் இன்வால்வ் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிளாஸ்ட்டில், அதாவது மும்பையில் நடந்த அந்த ஹோட்டல் பிளாஸ்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 257 பேர் இறந்துருக்காங்க. இதில் வந்து நம்ம நார்மலாக சொல்லுவோம்ல ISS தீவிரவாதிகள் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து இன்வால்வ் ஆனது லஷ்கர் இ தாய்பா, அதுக்கப்புறம் இந்தியன் அப்படிங்கிற மாதிரி முஹாஜின் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கம் தான் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ASI, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கையில் வந்து இது கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் இதை நம்ம பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, இதில் வந்து ராமர் பிறந்ததுக்கான ப்ரூஃப் இல்லை, ஓகேவா, இவர் வந்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுனால இதுக்கான ப்ரூஃப் இல்லை. பட் இந்த கட்டிடத்துக்கு கீழே ஒரு ராமர் கோயிலுக்கான சாம்பிள்ஸ் இருக்குது, இதில் வந்து கட்டிடம் இருந்ததுக்கான சாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவங்க கொடுத்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, மெஜாரிட்டி ஹிந்துஸ் தான் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து சண்டை வராமல் தடுக்கணுங்கிறதுக்காண்டி அப்போ உள்ள யார் நம்ம இவராக இருக்கட்டும், இந்த மெஜாரிட்டி பீப்புள் ரெண்டு குரூப்ஸும் வந்து ரொம்ப சண்டை போடக்கூடாது, பெரிய பெரிய பிரச்சனைகள் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவர் என்ன பண்ணாருன்னா, 2 பேருக்குமே இது வந்து 10th செஞ்சுரியில் கட்டிடும், அதனால் இதுக்கு வந்து ப்ரூஃப் கிடைக்கல அப்படின்ட்டு கோர்ட்டில் சொன்னோன்னே கோர்ட்டும் சொல்லிட்டாங்க, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த சைடு ஒரு 5 ஏக்கர் எடுத்துக்கோங்க, நீங்கள் இந்த சைடு ஒரு இடம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்போ உள்ள பிஜேபி வேறு இதில் இருந்துச்சு, பிஜேபியோட மொத்தம் இதுவுமே இந்த இதை சுற்றியே தான் நடந்துச்சு. அதாவது அந்த டைம்லைனில் பார்த்தோன்னா இந்த அயோத்தியை சுற்றியே தான் பல எலெக்ஷன்ஸ், பல பொலிட்டிக்கல் கேம்ஸே நடந்துச்சு. கேம்ஸ்னே சொல்லலாம், பொலிட்டிக்கலுங்கிறது இப்போ கேம்ஸில் தான் மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ இது கேம்ஸாக ரெப்ளிகேட் ஆகி அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ என்ன பண்ணலாம், இவங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கணும், இவங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் ஒரு 5 ஏக்கர், நீங்கள் இங்கே இந்த கொஞ்சம் இடம் எடுத்துக்கோங்க. ஸோ அதனால் 2 பேருக்குமே பிரித்து கொடுத்துட்டாங்க. பிரித்து கொடுக்கும்போது இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே அயோத்தி இப்போது ராமர் கோயில் கட்டுறதுக்காக அடிக்கல் நட்டுறதுக்கு பல இடங்கள் வந்து கற்கள் வருது. அதுக்கு யார் கல் நட்ட போனாங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, அதுக்கான பூமி பூஜை எல்லாம் போட்டதுக்கு யார் போனான்னு உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்ல. அண்ட் தென் இதே டைமில் அந்த 5 ஏக்கரில் ஒரு அதாவது அந்த பள்ளிங்களை துபாயிலலாம் செஞ்சு வச்சுருப்பாங்கல்ல, அந்த கண்ணாடியில் செஞ்சு வைக்கிற மாதிரி ஒரு பெரிய முஸ்லீம்கான
அந்த ஒரு கோயிலாக இருக்கட்டும், அவங்களுக்கான மாஸாக இருக்கட்டும், அவங்க கட்டி அதில் வந்து பின்னாடி பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டலாக அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஹியூமனிட்டி. நம்மளோட ஹியூமனிட்டி அந்த அப்போ எப்படி இருந்துச்சு, பட் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்ல. இப்போ வந்து டேய் மச்சான், டேய் பாய் பிரியாணி எங்கடா அப்படின்ட்டு நம்ம பேசி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நம்ம கேட்போம்ல, மச்சான் நீ பிரியாணி தராம போயிட்ட பற்றியா அப்படின்ட்டு. இதே நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம்னா டேய் கொழுக்கட்டை எங்கடா அப்படின்ட்டு அவன் நம்மகிட்ட கேட்பான். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குதும். ஸோ கிறிஸ்மஸ் அப்போ கேக் கேட்குறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஒன்றிணைஞ்சு இருக்கும்ல. பட் அப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனையை இப்போ என்ன பண்ணாங்கன்னா, பல பேர் தீவிரவாத அமைப்புக்கு போய் ஜாயின் ஆக ஆரம்பித்தாங்க. அதுதான் அங்கே நடந்த பெரிய 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 வந்து இது பிளாட் ஹோல்னே சொல்லுவேன். அங்கே நடந்த எலெக்ஷன் கேமாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் கேமாக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து பல பேரை டெரரிசமில் ஈடுபட வச்சிச்சு. ஸோ அதில் தான் பாம் பிளாஸ்டாக இருக்கட்டும், நிறைய பிளாஸ்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். இன்றைக்கி நாளை வந்து நம்ம வந்து ஒரு துக்க நாளாக அனுசரிக்காமல் இட்ஸ் அ பீஸ், இதுக்கப்புறம் இது நடக்காதுடா அப்படின்ட்டு. டேய் எங்கள் ஜென்ரேஷன் வேறு, நீங்கள் 2Kன்னு சொல்கிறீங்களே, உங்களோட 2K தனத்தை இங்கே காட்டுங்க. நம்ம 90s கிட்ஸ்லாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருப்பாங்க. மச்சான் பாய் நான் பிரியாணி வாளியோட வந்துட்டோண்டா அப்படின்ட்டு நம்ம போய் நிற்போம்ல. நானும் போய் நின்றுருக்கேன். பாய் நான் பாக்ஸ் கொண்டு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வச்சு தாடா அப்படின்ட்டு அவன் வீட்டில் வாசலில் நின்று. ஸோ 4 பாய் அதுக்குன்னே வச்சுருப்போம். ஸோ அவங்ககிட்டலாம் போயிட்டு வாப்பா பிரியாணி வாப்பா அப்படின்ட்டு அவங்க வாப்பாட்ட போய் வாங்கிட்டு, ஸோ நம்ம வீட்டிலேருந்து பிரியாணி இது தீபாவளி கிறிஸ்மஸ்க்குலாம் கேக்கு அது இதுன்னு கொடுத்துட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதுதான் கைஸ், நம்ம இதே என்ஜாய்மெண்ட்டோட எப்போவுமே இருப்போம். ஸோ பல பூமர்ஸ் என்ன வேணால் சொல்லலாம், பட் நம்ம சொல்கிறது நாங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி தான்டா இருப்போம் அப்படின்ட்டு. போடா பூமரு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுதான் உங்கள் ஸ்டார்ட் அப் லவ் யூ கைஸ். ஹேவ் a good day. Cheers.